நம்ம திருப்பூரில் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ மலிவான ரேட்டில் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. திருப்பூர்னாலே தொழிலாளர்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. பல மாவட்டங்களில் இருந்தும் தொழிலாளர்கள் தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த திருப்பூர் மாநகராட்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக கம்மியான ரேட்டை வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து பார்சல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. இதே விஷயமா திருப்பூர் மாநகராட்சி வெளியிட்ட வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டுலாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்லையும் இது மாதிரி திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஏழை எளிய மக்கள்லாம் வயிறார சாப்பிட்லாம். நிறைய பேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து ஃபுல் சாப்பாடே வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வெரைட்டி ரைஸ் நீங்கள் ஏதாச்சும் வாங்கறதா இருந்தால் 15 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இட்லி 4 வந்து 15 ரூபாய்க்கும், சப்பாத்தி 3 15 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டும் வந்து நல்ல ஹைஜீனிக் முறையில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. திருப்பூர் மாநகராட்சி தொண்டு நிறுவனத்தை கூட கோஆர்டினேட் பண்ணி 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பீப்புள்ஸ் கேஃப்னு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன், மேரேஜ் இது மாதிரி நடந்துச்சுன்னா அதில் வேஸ்ட் ஆகிற ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொண்டு நிறுவனம் பண்ண மாதிரி எல்லா ஊர்லேயும் இது மாதிரி ஒரு சேவை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ அது வந்து கரெக்டான பீப்புளுக்கு போய் சேர்ந்தா அவங்களும் வயிறார சாப்பிடுவாங்க, அவங்க நலமாக இருப்பாங்க. திருப்பூரில் தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்த விலையில் உணவு கிடைக்க மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. பின்னலாடை துறையின் முக்கிய பகுதியாக திருப்பூர் உள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொழிலாளர்கள் பலர் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வருகின்றனர். பெரிய நிறுவனங்கள் தங்குமிட வசதி மற்றும் மெஸ் வசதியை ஏற்பாடு செய்து கொடுக்கின்றன. ஆனால் சிறிய நிறுவனங்களில் பணியாற்றும் பலருக்கு இதுபோன்ற வசதி கிடைக்காத சூழல் உள்ளது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் திருப்பூர் மாநகராட்சி மலிவு விலையில் மக்கள் உணவகத்தை தொடங்கியுள்ளது. மேலும் ஆதரவற்ற முதியவர்களையும் பணியில் ஈடுபடுத்தி ஊதியமும் வழங்கப்படுகிறது. காலை உணவாக வடை 5 ரூபாய், 3 இட்லி 15 ரூபாய், பொங்கல் கிச்சடி தலா 20 ரூபாய்க்கும், மதிய உணவாக முழு சாப்பாடு 30 ரூபாய், சாம்பார் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், கீரை சாதம் உள்ளிட்ட வெரைட்டி சாதங்கள் 15 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இரவு உணவாக 3 இட்லி 15 ரூபாய், 2 சப்பாத்தி 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 300 பேருக்கு உணவு தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கைப்படி உள்ளாட்சியிலும் நல்லாட்சி வழங்கக்கூடிய வகையில் திருப்பூர் மாநகராட்சியில் வந்தோரை வாழ வைக்கின்ற ஊர் திருப்பூர் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு, தொழிலாளர்களுடைய வேடந்தாங்கல் என்ற பெருமையை திருப்பூர் மாநகரம் பெற்றிருக்கின்றது. இந்த பெருமையை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் நிலைநிறுத்தக்கூடிய வகையிலும் தொழிலாளர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் குறைந்த விலையில் உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை திருப்பூர் மாநகராட்சியின் முன் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தன்னார்வலருடைய பங்களிப்போடு இந்த திட்டம் திருப்பூரில் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்துடைய உள்நோக்கம் ஏழை எளியோர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மிக குறைந்த விலையில் உணவுகளை வழங்கக்கூடிய வகையிலும், இன்னும் குறிப்பாக தங்கும் விடுதியில் திருப்பூர் மாநகராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கும் விடுதி, இரவு நேர தங்கும் விடுதியில் தங்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கிடவும், அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அவர்களை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஒரு உந்துதலாகவும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களின் வாயிலாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு தொழிலாளர்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தினை திருப்பூர் மாநகராட்சி முழுவதும் விரிவுபடுத்தக்கூடிய நடவடிக்கைகளை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டிருக்கின்றது. இந்த திட்டம் இன்னும் பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தப்படுகின்ற பொழுது மிக குறைந்த விலையில் தொழிலாளர்களும் ஏழை எளியோரும் உணவு பெறக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவோம்.